Hi friends, welcome to DHANA'S Global Cuisine. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தந்தூரி சிக்கன். என்னென்னா தந்தூரி அவன் இல்லாமல் பண்ண போகிறோம். லெக் போர்ஷனாக வாங்கிங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் கட் பண்ணி அதில் மஞ்சள் தடவி வாஷ் பண்ணிங்க. ஒரு வாட்டி வந்து அந்த கிருமிலாம் போகிறதுக்கு வாஷ் பண்ணிங்க நல்லா. அப்புறம் லெமன் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு போயிடும். சிக்கனோட ஸ்மெல்லு வந்து குறைஞ்சி நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுங்க. என்னென்ன கலந்துக்கணும்னு பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டுங்க, இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க, ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுங்க, தேவையான உப்பு போட்டுங்க. அப்புறம் நான் காஷ்மீரி சில்லி போடுறேன். ஏன்னா உப்பு காஷ்மீரி சில பேர் கலர் போடுவாங்க. ஸோ கலர் வேண்டாம். காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா அந்த நேச்சுரல் கலர் வந்துடும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. ஊற்றிட்டு நீங்கள் பீஸுங்களை இப்போ நெருக்கமாக அடுக்கி வச்சுக்கலாம். இந்த தவாவில் வந்து ஒரு 4 பீஸ் போடலாம். ஃபுல் லெக் பீஸ் வந்து 4 தான் போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ ஈச் சைடு வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷமும், மூடி போடாதைக்கு ஒரு 5 நிமிஷமும் வேக வச்சுங்க ஈச் சைடு. ஸோ என்ன ஆகும், ஒரு சைடு 10 நிமிஷம்னா கூட 2 சைடு 20 நிமிஷம். டு த கோர் நல்லா வந்து வேகும், நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு அந்த பச்சை பச்சையாக இருக்கும். நல்லா அது மாதிரி வேக வச்சுக்கிட்டு அந்த தந்தூரியோட அரோமா வர்றதுக்காக ஒரு கறி துண்டை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன பிளேட் வச்சு அதில் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் விட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து அப்படியே வந்து அதில் அப்படியே படிஞ்சு நல்ல நம்ம ஒரு தந்தூரி அடுப்பில் சுட்டாக்கா எப்படி ஒரு நல்ல மனம் இருக்குமோ அது மாதிரி ஒரு கரிஞ்ச ஒரு வாசனை இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த தந்தூரி வாசனை. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகான நல்ல டேஸ்டியான, உண்மையிலேயே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அளவுக்கு அதோட நல்ல ஒரு பெட்டர் இதோட குவாலிட்டியோட ஹெல்த்தி தந்தூரி சிக்கன் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நல்லா டாஸ் பண்ணிங்க. மிச்சம் மீதி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து மசாலாலாம் நல்லா அதில் பிடிக்கும். இப்போ நமக்கு தேவை ஒரு கிரில் ஒன்று வாங்கி வச்சுங்க வீட்டில். ஸோ நேரடியாக அடுப்பில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் கொஞ்சம் நேரம் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, நேரடியாக அந்த ஃப்ளேமில் காமிக்கிறது. இல்லை நம்ம சார்கோல் அடுப்பு மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி அடுப்பில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதில் போட்டுக்கலாம். சார்கோல் போட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் வாட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி வாட்டிங்க, சூப்பராக வாட்டுங்க. நல்லா 2 பக்கமும் வாட்டிங்க. ஸோ அசல் அந்த தந்தூரியோட டேஸ்ட் வந்துடும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.